விழுப்புரம் அருகே 5000 ரூபாய் கடனை திருப்பி கேட்டபோது ஏற்பட்ட தகராறில் தந்தை மற்றும் மகன்கள் தாக்கியதில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆயந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த அருள் என்கிற முருகன் என்பவரிடம் 25000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். அதில் 20000 ரூபாயை திருப்பி கொடுத்துவிட்ட நிலையில் மீதமுள்ள 5000ஐ கேட்டு சேகரிடம் அருள் வாக்குவாதம் செய்துள்ளார். அப்போது அங்கு வந்த சேகரின் சகோதரரான ஆட்டோ ஓட்டுநர் விஜயகுமார் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றுள்ளார். வாக்குவாதம் முற்றியதால் அருள் மற்றும் அவருடைய மகன்கள் ஆகாஷ், சண்முகம் ஆகியோர் சேர்ந்து தாக்கியதில் விஜயகுமார் மயக்கமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் விஜயகுமாரை மீட்டு முகையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அருள் மற்றும் அவருடைய 2 மகன்களை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். சென்னை போரூர் ஏரியில் 3 வயது மகனை வீசிய தந்தை அதே ஏரியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தலைமை செயலக காலனியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவர் குடும்ப தகராறு காரணமாக தாம்பரம் மதுரவாயல் புறவழி சாலையில் உள்ள போரூர் ஏரியில் தனது 3 வயது மகனை வீசிவிட்டு தப்பி ஓடினார். அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர்களால் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் அதே ஏரியில் குதித்து மோகன்ராஜ் தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.